ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு நம்மளுக்கு வந்து மதியம் லஞ்ச் இருக்குது. காலையில் வீடியோ போட்டுருப்பேன். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு தான் எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன சமையல் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே வந்து சம பங்கு 1/4 டம்ளர் ரைஸு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து 2-3 தடவை வாஷ் பண்ணி போட்டாச்சு. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரட் வந்து நிறையா போடுவேன். அவங்களுக்கு கேரட் நிறையா போட சொல்லுவாங்க. இந்த சாதம் தான் இப்போ வந்து நல்லா நிறையா சாப்பிட்டுக்கிறாங்க. மற்ற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு நேரம் இந்த சாதம் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேரட் நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? 3 கேரட் போட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஞ்சியாக இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கிறேன். ஒரு 3 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 3 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி போட்டதுக்கப்புறம் இதில் வேறு எதுவுமே நான் செய்ய மாட்டேன். கொஞ்சோல உப்பு அரை உப்பு தான், அதனால் கொஞ்சம் போதும். கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளோதான், நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டியதான். இந்த சாதம் தான் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பண்ணுவேன். இதுதான் வந்து அவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த கேரட்டு, அந்த பாசிப்பருப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வாய்க்கு நல்லா தெரியும் போல இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு ரைஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் பாதி, அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா குழஞ்சி பாதி தண்ணியாகவும் பாதி சோறாகவும் அப்படி ஒரு மாதிரி குழன்னு அது ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறது வெந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்பா நல்லா விசில் வந்துச்சு. ஏன்னா நம்ம தண்ணி நிறைய வச்சுருக்கோம்ல, அதனால் வந்து நிறைய தண்ணி சிந்தினாலும் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா போதும், ஒரு 4 விசில் கிட்ட வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து அந்த விசில் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேரட்டு, பாசிப்பருப்பு, ரைஸு நானே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த சாதம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுதான் ஒரு வேளை மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் வந்து விசில் இறங்கிடுச்சு. வாங்க பார்க்கலாம். திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கையில் செல்லை வச்சுட்டு திறக்கிறது எவ்வளோ கஷ்டம்ப்பா. பார்த்தீங்களா, இதுதான் இந்த கஞ்சி தான். திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாசிப்பருப்பு வாசம் தான் நிறையா எடுக்குது. இப்போது இந்த கஞ்சி தான் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் மத்தியானம் நான் சமைச்சிருக்கிறேன். இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அந்த கஞ்சி குடிச்சிக்கிடுவாங்க. மீதி கஞ்சியில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாராவது குடிச்சிக்கிடுவோம். இல்லைன்னா இந்த சத்தான கஞ்சியை இது கூட வந்து பூனைகளுக்கு கொஞ்சம் தயிரோ பாலோ ஊற்றி நாங்கள் வச்சுருவோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிட்டு பார்க்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். சுட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது இந்த கஞ்சி இருக்கட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன் இதை. இப்போ பார்த்தீங்களா கஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு வேளை மட்டும் இந்த கஞ்சி வச்சு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.